சட்டசபை தேர்தலையொட்டி இதுவரை 8 லட்சம் மதிப்புள்ள மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 3 மதுபான கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டதையொட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. மதுக்கடத்தலை தடுக்க கலால்துறை ஆணையர் விக்ரந்த் ராஜா, துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் ஆகியோர் உத்தரவின் அடிப்படையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் அனைத்து எல்லைப் பகுதிகளிலும் தீவிர ரோந்து பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதுவரை 3050 லிட்டர் மதுபானங்களை கலால்துறை பறிமுதல் செய்துள்ளது. இது சம்பந்தமாக 4 வழக்குகள் பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை பறிமுதல் செய்யப்பட்ட மதுபானங்களின் மதிப்பு 8,69,000 ஆகும். இதில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 3 மதுபான கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் பிரசாரம் முடியும் ஏப்ரல் 7ஆம் தேதி மாலை தொகுதிகளை விட்டு வெளிநபர்கள் வெளியேற வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவு முடியும் நேரத்திற்கு முந்தைய 48 மணி நேரத்தில் அரசியல் கட்சியினர் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 126 படி வாக்குப்பதிவு முடிவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாக 48 மணி நேரத்தில் தேர்தல் பிரசாரத்தை நிறுத்த வேண்டும். பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள் உட்பட அனைத்து தேர்தல் நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும். சட்டவிரோதமாக கூடுவதை தடை செய்ய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது. இந்த சட்ட பிரிவின் கீழ் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளின்படி ஒரே இடத்தில் 5 பேருக்கு மேல் கூடுதல் அல்லது ஒன்றாக செல்லுதல் அனுமதிக்கப்பட மாட்டாது. இந்த 48 மணி நேரத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கலாம். ஆனால் ஒலிபெருக்கி பயன்படுத்த அனுமதி இல்லை. தொகுதிக்கு வெளியிலிருந்து வரும் அரசியல் செயல்பாட்டாளர்கள், கட்சி பணியாளர்கள், ஊர்வலக்காரர்கள், பிரசார செயல்பாட்டாளர்கள் மற்றும் தொகுதியின் வாக்காளர்கள் அல்லாதோர் பிரசார காலம் முடிந்தவுடன் உடனடியாக தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும். இந்த உத்தரவுகளை அரசியல் கட்சியினர் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் வாக்காளர் விழிப்புணர்வு போஸ்டரை மாநில தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். புதுச்சேரி தேர்தல் துறை 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மருந்தகங்களுக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் உரக்கடைகளுக்கு வரும் விவசாயிகளை சென்றடையும் வகையில் வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. 100% வாக்குப்பதிவு, தேர்தல் ஆணையத்தின் செயலிகள், கண்ணியமான வாக்குப்பதிவு போன்ற வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்க நிர்வாகிகள், உரக்கடை உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி கண்ணபிரான், வட்டாட்சியர் ஜோதிமணி ஆகியோர் உடனிருந்தனர். கூட்டணி கட்சிகள் கடுமையாக உழைத்தால் உருளையன்பேட்டை தொகுதிகள் அதிமுக வெற்றி பெறும் என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உருளையன்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஜெயராம் ஹோட்டலில் நடைபெற்றது. அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் காந்தியை அறிமுகம் செய்து வைத்து வாழ்த்தினார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அன்பழகன், உருளையன்பேட்டை தொகுதியில் அதிமுக பலமுறை வெற்றி பெற்றுள்ளது என்றும் கூட்டணி கட்சிகள் கடுமையாக உழைத்தால் அதிமுக வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதியின் கூட்டணி கட்சிகளான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பாஜக, லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் உட்பட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டணி கட்சியையும் தன்னுடைய கட்சியினரையும் ஏமாற்றியவர்தான் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் என்று தேர்தல் பிரசாரத்தில் முதல்வர் ரங்கசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் உள்ள புட்லாயம்மன் மாரியம்மன் கோவிலில் முதல்வர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தேர்தல் பிரசாரத்தை தொடங்கினார். அப்போது அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் ஆண்கள் மாலை மற்றும் சால்வை அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்றனர். பின்னர் அந்த பகுதியில் திறந்த வேனில் நின்று கொண்டு பிரசாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள், சொந்த தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு அடிக்கடி வரவில்லை என்று தாய்மார்கள் பெரியோர்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் உள்ளது என்று தெரிவித்தார். ஆனாலும் தான் புதுச்சேரியில் இருந்து கொண்டு மாநில மக்களுக்கும் தொகுதி மக்களுக்கும்
கடந்த 5 ஆண்டுகளில் பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளேன். அது உங்களால் தான் அந்த பெருமை உங்களையே சேரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்றும் கூறினார். ஆனால் இங்கு ஒருவர் மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு 2 ஆண்டுகள்தான் ஆகின்றன. அவருக்கு இன்னும் 3 ஆண்டுகள் பதவிக்காலம் இருக்கிறது. அவர் எதற்காக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வந்தார் என்று தெரியவில்லை. அவர்களுக்குள்ளே போட்டி நிலவுகிறது. காங்கிரசால் கூட்டணியை கூட சரியாக அமைக்க முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கூட்டணிகள் யார் முதல்வர், யார் ஆட்சி அமைப்பது என்பதில் குழப்பம், போட்டி நிலவுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுக்க வேண்டிய தொகுதிகளையும் கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டனர். காங்கிரஸ் கட்சியிலேயே நியாயமில்லை. அப்படியானால் கூட்டணி கட்சிக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? அப்படிப்பட்டவர்கள்தான் இந்த பேரவைத் தேர்தலில் போட்டியிடுகிறார். எனவே வாக்காளர்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்றார். தட்டாஞ்சாவடி தொகுதிகள் சுயேட்சையாக களமிறங்கி வைரம் சின்னத்தில் போட்டியிடும் தேசிய விருதாளர் பங்காரம்மாள் கருணாகரன் தமது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். புதுச்சேரியில் விஐபி தொகுதி என்று அறியப்பட்ட தட்டாஞ்சாவடி தொகுதிகள் பெண் வேட்பாளராக தமது சேவைக்காக ஜனாதிபதி விருது பெற்ற பங்காரம்மாள் கருணாகரன் வைரம் சின்னத்தில் போட்டியிடுகிறார். பங்காரம்மாள் கருணாகரன் தட்டாஞ்சாவடி தொகுதிகள் 48 ஆண்டு காலம் வாழ்ந்து தொகுதியின் உள்ளும் புறமாக மக்களின் தேவையை அறிந்தவர். தமது ஒப்பற்ற தொடர் சேவைகளின் மூலமாக மக்களால் தங்கம் என்று அழைக்கப்பட்டவர் மற்றும் செப்பணி சிகரம் விருதும் பெற்றவர். இன்று காலை அவைநகர் ராஜ கணபதி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து, உங்கள் தொகுதியில் இருக்கும் உங்களில் ஒரு வேட்பாளர் என்ற நிலையில் என் தொகுதி என் பொறுப்பு என்ற கொள்கையோடு தட்டாஞ்சாவடி தொகுதியின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு தமது தொகுதியை மாற்ற காத்திருக்கிறேன் என்று கூறி தமது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி ஆதரவாளர்களோடு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்ட தேர்தல் வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலையொட்டி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தல் பங்கேற்பு திட்டமான ஸ்வீப் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், துணை தலைமை தேர்தல் அதிகாரி தில்லைவேல் கந்தசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் நேர்மையான வாக்காளர் ஓட்டு போடுதல் குறித்து கலந்துரையாடினார். டிஜிட்டல் தளங்களில் தகவல்களை பகிரும் முன் நிறுத்து, சரிபார், பிறகு செயல்பட வேண்டும் என்று மாணவர்களுக்கு தேர்தல் துறை சார்பில் வேண்டுகோள் வைக்கப்பட்டது. மாணவர்களுக்கு தேர்தல் தொடர்பாக வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது. சரியான பதில் கூறிய மாணவர்களுக்கு புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதயா மகளிர் கல்லூரி மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச கண் மருத்துவ முகாமில் சுமார் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச கண் மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாம் இதயா மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த முகாமினை கல்லூரி முதல்வர் முனைவர் பார்த்திமா, துணை முதல்வர் மேரி பிரிட்டோ ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் மன்வன்சினி, அனுஸ்ரீ தலைமையிலான குழுவினர் மற்றும் பாதிப்பு குறித்து பரிசோதனை செய்து ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் இரத்த தானம் செய்தனர். இந்த முகாமில் கல்லூரி மாணவிகள், அவர்களது பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை உயர்வேதியியல் துறை தலைவர் டாக்டர் விஜயலட்சுமி தலைமையில் துறை மாணவிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி ரெயின்போ நகரில் தேவநாதன் புதிய நீதி கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் அவர்களை அவர்களது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சந்தித்தார். பின்பு புதுச்சேரியின் வளர்ச்சியின் புத்தகம் ரைசிங் ஆஃப் புதுச்சேரி என்ற புத்தகத்தை அவருக்கு வழங்கினார். புதிய நீதி கட்சியின் ஆதரவையும் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் புதுச்சேரி நீதி கட்சியின் உறுப்பினர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிகள் 500க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். நெல்லித்தோப்பு தொகுதிகள் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து விலகி 500க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். இந்த இணைப்பு நிகழ்ச்சி நெல்லித்தோப்பு தொகுதியை சார்ந்த சமூக சேவகி செல்வராஜ் வாணி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது.
இந்த நிகழ்வில் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஆதரவாக தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். மேலும் அவர் பேசுகையில், எனது 2 தொகுதிகளையும் என் குழந்தை போல பார்த்துக் கொள்கிறேன் என்றும், இந்த 2 தொகுதிகளையும் உலகிற்கு முன்மாதிரியாக மாற்றி காட்டுவேன். மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதே என் முதன்மை நோக்கம் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முறையிட்டனர். அவர்களின் குறைகளை ஒவ்வொன்றாக கவனமாக கேட்டறிந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், வெற்றிக்கு பிறகு உங்கள் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் நெல்லித்தோப்பு தொகுதியின் வேட்பாளர் ஜெயக்குமார், பொதுச் செயலாளர்கள் சுரேஷ் பாபு, துரைசுவாமி, பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, நெல்லித்தோப்பு பழனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கட நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வெங்கட நகர் பகுதியில் தீவிர தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் ஒவ்வொரு வீடாக சென்று தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த மக்கள் அவரை வெற்றி வேட்பாளராக கருதி உற்சாகமாக வரவேற்றனர். வீடுதோறும் ஆரத்தி எடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து பல வீடுகளின் மாடிகளிலிருந்து மலர்கள் தூவி மகிழ்ச்சியோடு ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த வரவேற்பு வெங்கட நகர் பகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் ஆதரவை காட்டுகிறது. இந்த நிகழ்வில் எல்ஜேகே பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, பூத் பொறுப்பாளர்கள் அஜிமா ஜாகிர் உசேன், பரந்தாமன், வார்டு பொறுப்பாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பாஜக சார்பில் மேற்பார்வையாளர் SS பிரசாத், பிரசாரணி தலைவர் பாண்டி ரவி, வர்த்தக பிரிவு மாநில தலைவர் மொபைல் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் மணிதரன், ரவி, அண்ணாமலை, சரசு ஆகியோரும் இணைந்தனர். அதேபோல தமிழ்நாடு வணிகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அந்தோணி தாமஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளான பாஜக, NR காங்கிரஸ், அதிமுக நிர்வாகிகளும் உடனிருந்து ஆதரவை தெரிவித்தனர். தமிழ்நாடு வணிகர்களின் சங்கம் சார்பில் ரவி, அண்ணாமலை தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை சந்தித்து தேர்தலுக்காக தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் ஜிப்மர் குடியிருப்பு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்திரா நகர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் பேட்ஸ்மேன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவர் தனது ஆதரவாளர்களுடன் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட ஜிப்மர் குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடுகளில் பேட்ஸ்மேன் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் அப்பகுதி மக்களிடம் தன்னை வெற்றி பெற செய்தால் இந்திரா நகர் தொகுதி முழுவதும் சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும், மழைநீர் தேங்காமல் வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாகவும், மேலும் படித்த இளைஞர்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகள் மற்றும் இந்திரா நகர் தொகுதியை முன்மாதிரியான தொகுதியாக மாற்றுவேன் என்றும் உறுதியளித்தார். வாக்கு சேகரிப்பின் போது அவரோடு திரளான பெண்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் திரளானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்திய கூட்டணி என்பது கொள்கை இல்லாத ஒரு அமைப்பு என்று பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய கூட்டணி என்பது கொள்கை இல்லாத ஒரு அமைப்பு. மாநிலத்திற்கு மாநிலம் வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்டுள்ளன. இவர்களது ஒரே நோக்கம் பிரதமர் மோடியை பதவியிலிருந்து நீக்குவது மட்டுமே தவிர நாட்டின் வளர்ச்சி அல்ல என்று கூறினார். புதுச்சேரியில் யார் பெரியவர் என்ற நாற்காலி போட்டிகள் காங்கிரசும் திமுகவும் எதிரெதிராக நிற்கின்றனர். இது அவர்களின் பலவீனத்தையே காட்டுகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக NDA கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கியுள்ளது. டெல்லிக்கு எதிரான ஒரு ஆட்சி புதுச்சேரியில் அமைந்தால் அது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு கேடாக முடியும் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். மேலும் வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வருகை தந்து சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் அவர் தெரிவித்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு மற்றும் கொம்பாகம் பகுதியில் NR வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் NR காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவு புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வெள்ளினூர் தொகுதிக்குட்பட்ட ஓதியம்பட்டு, கொம்பாகம்பேட், முஸ்லிம் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலரும் கலந்து கொண்டனர்.